friends, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மாங்கனி சிறகுகள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன vlogல வந்து நம்ம பழனி முருகன் கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணின vlog வந்து பார்த்திருப்பீங்க. சோ அதுக்கு அப்புறமா இன்னைக்கு நம்ம வந்து பழமுதிர்ச்சோலை, கள்ளழகர் கோவில், 18ஆம் படி கருப்பர் கோவில், மதுரை மீனாட்சி அம்மன், அதுக்கு அப்புறமா வந்து திருப்பரங்குன்றம் இங்கெல்லாம் தான் போக போறோம். சோ இது எல்லாம் தான் இன்னைக்கு உள்ள vlogல வரும். பழமுதிர்ச்சோலை அப்படின்னா பழங்கள் உதிரும் சோலை அப்படின்னு அர்த்தமா இதுக்கு. முருகன் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஔவையார சோதிச்சு பார்த்ததுமே வந்து இந்த இடம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பழமுதிர்ச்சோலை வந்து மதுரையில இருந்து 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்குது. இந்த பழமுதிர்ச்சோலைக்கு இன்னொரு பேர் வந்து சோலை மலை அப்படின்னு சொல்றாங்க. மலைக்கு மேல ஏறுறதுக்கு முன்னாடியே கீழே வரும்போதே அழகர் கோவில் அங்கதான் இருக்கு. சோ அங்கதான் வந்து 18ஆம் படி கருப்பருமே இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் எனக்குமே வந்து தெரியல பழமுதிர்ச்சோலைக்கு கீழே வந்து அழகர் கோவில் இருக்கு அப்படின்னு. எனக்கு வந்து கிட்ட போகும்போது தான் ஞாபகம் வந்துச்சு. நான் வந்து காலேஜ் படிக்கும் போது ஒரு தடவை இங்க வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து. அப்புறம் உள்ள போகும்போது அந்த கோவிலுக்கு வந்திருக்கோமே அப்படிங்கிற ஒரு ஞாபகமே வந்துச்சு. அந்த டைம்ல வந்து நான் கோவிலுக்கு போக கூடாது, அதனால வெளியில தான் நின்றுட்டு இருந்தேன். அதனால எனக்கு அவ்வளவா ரொம்ப ஞாபகமும் இல்லை. இது வந்து நிறைய மரங்கள் மலைகள் சூழ்ந்துதான் வந்து அதுக்கு நடுவுல இந்த கோவில் இருக்கு. போகும்போதே அவ்வளோ சூப்பரா இருக்கும். ரோட்ல போகும்போது நிறைய குரங்கெல்லாம் அங்க எங்க தாவிட்டே இருந்துச்சு. வச்சிருக்க திங்ஸ் எல்லாமே பத்திரமா வச்சுக்கணும், அப்படி இல்லைன்னா பறிச்சுட்டு போயிடும். வந்து இங்க வந்து நிறைய பேரு காரு, பைக்கு, டிடி புக் பண்ணி வருவாங்க. அப்புறமா வந்து பஸ் போக்குவரத்துமே இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்க வரும்போது ஒரு பஸ் வந்துச்சு. அது போக நிறைய பேர் வந்து கொஞ்சம் நடந்தும் போறாங்க. நம்ம கார்ல வரும்போது பார்த்தோம் நிறைய பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒருவேளை பஸ் ஸ்டாப் மாதிரி எதுவும் இருக்கா அப்படின்னும் தெரியல. கார்ல வரும்போதே நல்ல வேளை சம்ருத் வந்து தூங்கிட்டான். இல்லைன்னா அந்த கர்வுக்கும் வளைஞ்சு வர்றதுக்குமே அவனுக்கு ஒரு மாதிரி டயர்ட் ஆயிருப்பான். இப்போ கோவிலுக்கு வந்துட்டோம். இங்க வந்து நிறைய தாமரை பூ வந்து வச்சிருக்காங்க. ரோஜா பூவும் இருக்கு. அது போக தாமரைக்கு வந்து கொஞ்சம் சிறப்பா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா தாமரை மலர்களை வந்து 2-3 விதமா வந்து மாலையா கோர்த்து வச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து மடிச்சிட்டு அப்படியே வச்சிருக்காங்க மொட்டு மாதிரி, இன்னொன்னு நல்லா விரித்த இதழ் மாதிரி, இன்னொன்னு வந்து இப்படி தலைகீழா கவித்து வச்சிருக்க மாதிரி, அந்த மாதிரியும் கூட தாமரையிலேயே மாலை கோர்த்து வச்சிருந்தாங்க. நேர்ல பார்க்கும்போது அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. நம்ம இது வரைக்கும் பழனிக்கு போனோம் இல்லையா? ஸோ பழனி, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கெல்லாம் போகும்போது மொபைல் டெபாசிட் பண்ற இடம்னே இருக்கு. ஸோ அங்க வந்து நம்ம மொபைல் கொடுத்துட்டு போயிடணும். பட் இங்க வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. உள்ள வந்து போட்டோஸ் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த சந்நிதிக்கு முன்னாடி வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நாங்களும் அலோடு இருக்கோம் அப்படின்னு நினைச்சதான் உள்ள போனோம். அப்புறம் அங்க பார்க்கும்போது தான் வந்து போட்டோஸ் எடுக்கக்கூடாதுன்னு இருந்தது. ஸோ இதோட நாங்க அதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் எடுக்கல. பழமுதிர்ச்சோலையை பொறுத்த வரைக்கும் டைமிங்ஸ் எல்லாம் கிடையாது. நம்ம எப்ப வேணாலும் போய் முருகனை வந்து சாமி கும்பிட்டுட்டு வரலாம். நம்ம டைமிங்ஸ் இருக்கும்னு நினைச்சுதான் கொஞ்சம் வேகமா வந்தோம் இங்க. அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது டைமிங்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு. கரெக்டா நம்ம லைன்ல நின்று போயிட்டு இருக்கும்போது மத்தியானம் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து ஸ்கிரீன் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நெய்வேத்தியம் படைக்கிற டைமா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ கொஞ்ச நேரம் நீங்க வந்து சாமியை பார்க்கணும்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு போங்க, அப்படி இல்லைன்னா தீப ஆராதனை மட்டும் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க இல்ல சாமியெல்லாம் பார்த்துட்டு தான் போவோம்னு சொல்லிட்டு ஒரு 15 இருந்து 20 நிமிஷம் வர சன்னிதானத்திலேயே உட்கார்ந்துட்டே இருந்தோம் முன்னாடியே. அதுக்கப்புறமா அந்த ஸ்கிரீன் ஓபன் பண்ணிட்டு நல்லபடியா சிறப்பா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கிளம்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து கள்ளழகர், 18ஆம் படி கருப்பர்லாம் இங்க இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அதனால ஃபர்ஸ்டே நம்ம வந்து பழமுதிர்ச்சோலையை தான் பிளான் பண்ணி வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கீழே வரும்போது பார்த்தோம், சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம், நம்ம அங்கேயும் போயிட்டு கள்ளழகர் கோவிலையும் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறமா தான் பிளான் பண்ணி நாங்க வந்து கள்ளழகர் கோவிலுக்கு போலான்னு போனோம். இங்க இருந்து கிளம்பும் போது சம்ருத் முழிச்சிட்டு வந்துட்டு இருந்தானா. ஸோ கார்ல ஏறவுமே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஃபுல்லா விண்டோ ஓபன் பண்ணிட்டு கொஞ்சம் ஜன்னல் பக்கமாவே முகத்தை காமிச்சிட்டே வந்துட்டு இருந்தான். ஸோ அவனால மட்டும் மாற்றவே முடியலை, அவனால இருக்கவும் முடியலை பாவம். நாங்களும் ஆளாளுக்கும் மாற்றி அது இது அது அந்த கதை இந்த கதைன்னு பேசி முன்னாடி வா பின்னாடி வான்னு என்னென்னவோ பண்ணி பார்த்தோம். பட் அவனுக்கு கொஞ்ச நேரம் அவனால் இருக்க முடியும். அதுக்கப்புறம் போக போக தலை சுத்துற மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்கு அப்படின்னு அப்படியே படுத்து
படுத்துருவான். ஸோ எங்கெங்கே கோயிலுக்கு போனோமோ அங்கே மட்டும்தான் அவன் வந்து எந்திரிச்சு வந்து நின்று பார்த்தான். மித்த ட்ராவல் பண்ணது எதையுமே அவனால் வந்து ரசிக்கவே முடியலை. இந்த இயற்கையை சொல்ல போனால் அவ்வளோ டயர்டாயிடுச்சு பிள்ளைக்கு. இப்போ நம்ம வந்து அழகர் கோவிலுக்கு வந்துட்டோம். இங்கே போட்டிருக்கல ரணியன் கோட்டை வாயில் அப்படின்னு. ஸோ இதுக்கு உள்ளதான் போகணும். இதுதான் வந்து அழகர் கோவிலோட முன்னாடி இருக்கிற கோபுரவாசல். இதுக்கு முன்னாடி தான் வந்து 18ஆம் படி கருப்பருக்கு கோவில் இருக்கு. அந்த 18ஆம் படி கருப்பர் கோவில்ல பெரிய கதவு போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. ஸோ அதனால அதை வந்து இப்போ திறக்க மாட்டாங்க. நான் நினைச்சேன் அது வந்து சங்கிலி கருப்பர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சங்கிலிலாம் போட்டு கட்டி வச்சிருப்பாங்களே அந்த சாமியா அப்படின்னு கேட்டோம். அவங்க சொன்னாங்க இல்லை இல்லை, இது வந்து 18ஆம் படி கருப்பர், சங்கிலி கருப்பர் தான் வந்து அந்த மாதிரி சங்கிலி போட்டு கட்டி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து ஆடி மாச கிருத்திகை அன்னைக்கு தான் வந்து இந்த கதவு திறந்து பூஜை பண்ணுவாங்களாம். அங்கே பார்த்தா பக்கத்துலலாம் வந்து பெரிய பெரிய அருவாலாம் இருந்துச்சு. அந்த கதவே பார்த்தீங்கன்னா அது மஞ்சள் கலர் பெயிண்டா இல்லை சந்தனமான்னு தெரியல, ஃபுல்லாக மஞ்சளாக இருந்துச்சு. உண்மையை சொல்லணும்னா கதவு வந்து திறக்கலை, நம்ம கடவுளை வந்து பார்க்கல. ஆனால் வெளியில இருந்து கருப்பர் அப்படின்னு சொன்னாலே வந்து பயங்கரமா இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல உள்ள வைப். கருப்பண்ண சுவாமி அப்படின்னா சொல்லவா வேணும். நம்மளுடைய குலதெய்வங்கள் எல்லாமே வந்து கருப்பராக தான் இருக்கும். அதில் 18ஆம் படி கருப்பர் வந்து சொல்லவே வேணாம், அவ்வளோ பவர்ஃபுல்லான கடவுள். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே 18ஆம் படி கருப்பரை சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்தோன்னா முன்னாடி வந்து பெரிய தெப்பக்குளம் இருக்கு. அந்த தெப்பக்குளத்துல இருந்து இப்படி ஸ்ட்ரைட் போனோம்னா அதுக்கப்புறம் தான் வந்து கள்ளழகர் கோவில் இருக்கு. நான் சொன்னேன்ல அருவா, அது பாருங்க இங்க இருக்கு 2 அருவாள், பெரிய அருவாள். அது வந்து கள்ளழகர் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது தான் வந்து பார்த்தோம். இப்ப இங்கே இவ்வளவு இருக்கு. அப்ப கதவு திறந்தாங்கன்னா அதுக்குள்ளேயும் நிறைய அருவாள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஸோ 18ஆம் படி கருப்பர் கோவில்ல அந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கு யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. இதுதான் வந்து கள்ளழகர் கோவிலுக்கு மெயின் என்ட்ரன்ஸ். இது வழியா தான் நம்ம போகணும் இப்போ கோவிலுக்கு. நம்மளுக்கு வந்து கள்ளழகர் கோவில்ல டைமிங்ஸ்ன்னு முன்னாடியே தெரியல. தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்டே வந்து இங்கே போயிருக்கலாம். கள்ளழகர் கோவிலில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பழமுதிர்ச்சோலை போயிருந்திருப்போம். நம்ம வந்து பிளான் பண்ணது வந்து பழனிக்கு அடுத்து பழமுதிர்ச்சோலை, பழமுதிர்ச்சோலைக்கு அடுத்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், இப்படி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது கேட்கும்போது தான் தெரிஞ்சது கள்ளழகர் கோவில் இங்கே இருக்கு அப்படின்னு. அதனால அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம எதுவுமே கலெக்ட் பண்ணலை. ஸோ டைமிங்ஸ் இருக்குமா என்ன ஏது அதை பற்றி எதுவுமே நம்ம கேட்கல. ஸ்ட்ரைட்டாக நம்ம அங்கதான் போகணும்னு இருந்தோமா, அதனால அங்க போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு சரி இவ்வளவு தூரம் வந்துட்டோம், கீழே இருக்கு சாமி, அங்கேயும் போய் கும்பிட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கள்ளழகர் கோவிலுக்கு உள்ள வந்தோம். இங்க வரும்போதுதான் தெரிஞ்சது 1:30 மணியோட நட சாத்திருவாங்களா, திருப்பி வந்து 4 மணி ஆகுமா ஓபன் பண்றதுக்கு. சரி அது வரை வந்து பசங்களுக்கு வந்து கொஞ்சம் மண்டபம் கோவில் கோபுரம் இது எல்லாமே சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்துட்டு இருந்தோம். கோபுரத்துக்கு அப்புறமா வந்து இங்க கிருஷ்ணர் வந்து குழல் ஊதுற மாதிரியான ஒரு ஸ்டாச்சு ஒன்று இருக்கும். அதுக்கு பின்னாடி வந்து மரம் இருக்குது. அதுல வந்து நிறைய இந்த தொட்டில் குழந்தை வரம் கேட்டு தொட்டில் எல்லாமே கட்டி போட்டிருந்தாங்க. சரியான வெயில், உச்சி நேரம் வேற, செம்ம வெயில், நடந்தே வர முடியல. அதோட கல்லுத்தரைனால அவ்வளோ சூடாக இருந்துச்சு. பாவம் பசங்களால நடக்கவே முடியல. அதில் வந்து ஒரு மேட் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேயே தான் நடந்து வந்தோம். அங்கே இருந்து இந்த திருக்கல்யாண மண்டபம் இதுக்கு பேர், இதுக்கு உள்ளே வந்தோம். அப்படி இருந்துச்சு, சொல்லவே வேணாம். அவ்வளோ குழுன்னு இருந்துச்சு. என்னன்னு தெரியல, இந்த கல்லோட அமைப்பா இல்லை இந்த கல்லெல்லாம் சுற்றி கவர் பண்ணியிருக்கிறதுனால மேலேயும் வந்து கல் வச்சிருக்கனால அந்த ஹீட் வந்து உள்ளே அப்சர்வ் ஆகாம இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளவு குழுன்னு இருந்துச்சு. நிறைய பேர் உள்ள வந்து படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயுமே நம்ம வேற எங்கேயும் போக வேண்டாமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இங்கே ஒரு தூக்கம் தூங்கிட்டு போகலாம், அந்த அளவுக்கு இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அப்படியே வந்து அந்த தூண்லலாம் வந்து ஒவ்வொரு தூண்லையுமே வந்து ஒரு சிலை வந்து செதுக்கி வச்சிருந்தாங்க. நிறைய வாராகி அம்மன், அப்புறமா வந்து இந்த சாமி பேர்லாம் எனக்கு அவ்வளவா தெரியல. அப்புறம் ஒரு சாமி வந்து பார்த்தீங்கன்னா குடலை உருவி இப்படி மாலையா போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்கையிலே வந்து பயங்கரமா இருந்துச்சு. ஸோ சம்பரத்துக்கெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம், இது என்ன பண்ணுதுன்னு தெரியுதா பாருங்க, இருந்து குடல் உருவுது மாலையா போட்டிருக்கு அப்படியெல்லாம் வந்து காமிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து நடராஜர் ஸ்டாச்சு மாதிரி அப்புறம் நிறைய இருந்துச்சு. எனக்கு வந்து ஸ்டாச்சுஸ் பேரெல்லாம் அவ்வளவா தெரியல. இது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் புல்லாங்குழல் ஊதுற மாதிரி ஒரு அவதாரத்துல.
அப்புறம் 4:30 மணி வரை டைம் இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால பசங்களுக்கும் வேற நாங்கள் மத்தியான சாப்பாடெல்லாம் இன்னும் வாங்கி கொடுக்கலையா, அதனால சரி நம்ம மீனாட்சி அம்மன் கோவிலுக்கே போயிடலாம் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே, ஏன்னா நாங்கள் இங்கே 4:30க்கு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம் போனோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆயிரும். ஸோ போட்டிருக்க பிளான் படி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நட திறக்கிற வரை வெயிட் பண்ணலை, வெளியிலே நின்று சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். ஆனால் அது மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, இவ்வளோ தூரம் வந்துட்டு நட திறந்து சாமியை பார்க்காம போகிறோமே அப்படிங்கிற மாதிரி. பட் நமக்கு தெரியாதுல்ல, முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி வந்திருப்போம். பட் பரவாயில்ல, கள்ளழகர் இன்னொரு வாட்டி வாய்ப்பு கொடுப்பாரு அவரை வந்து தரிசனம் பண்ணுறதுக்குன்னு நினச்சிட்டு கிளம்பி வந்துட்டோம். இதில் உள்ள ஸ்டாச்சுஸ்லாம் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெளியில வெயிலா இருந்ததுக்கு அதுக்கும் பசங்களை உள்ள விட்டதும் அவங்கள பிடிக்க முடியல, இங்க அங்கன்னு ஓடிக்கிட்டு அந்த கல்லெல்லாம் தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ உண்மையாலுமே வந்து ஆச்சரியமா இருந்துச்சு, நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் பார்த்து இந்த கோவில்லாம் கட்டுறதுக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாங்க இந்த கோவில்லாம் கட்டுறதுக்கு. அவ்வளோ சிலைகளுமே வந்து நுணுக்கமாக அவ்வளோ அழகாகவும் செதுக்கி இருந்துச்சு. ஸோ அதை தான் பசங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டே இருந்தோம். ஸோ அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் எப்படி எப்படி என்னென்ன நினச்சி கோவில்லாம் வந்து கட்டியிருப்பாங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி. இதுக்கு உள்ளதான் கள்ளழகர் வந்து இருக்காங்க. ஸோ இங்கே வந்து பூட்டு போட்டிருப்பாங்க. இதுக்கப்புறமா அந்த பக்கம் ஒரு பெரிய கதவு வச்சு பூட்டி இருக்காங்க. ஸோ அதனால இங்கே நின்று சாமி கும்பிட்டு வந்துட்டோம். இது வந்து திருக்கல்யாண மண்டபம். இந்த இடத்துக்கு பேர் வந்து திருக்கல்யாண மண்டபம் தான் போட்டிருந்தாங்க. ஸோ அழகா அந்த கல்யாண மணமேடை மாதிரி இருக்கும் பாருங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது. அதுக்கு முன்னாடியும் வந்து மேடையுமே இருந்துச்சு. வெளியில இருந்து கல்யாணம் நடத்துறவங்க எல்லாம் அங்க வந்து பண்ணுவாங்களா இல்ல சாமிக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்துவாங்களா அந்த இடத்த அப்படின்னு எங்களுக்கு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறமா டைரக்டா கிளம்பி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு தான் வந்துட்டோம். ஸோ வரும்போதே ஒரு நல்ல இடத்துல வந்து சாப்பிட்டுட்டு பசங்களையும் சாப்பிட வச்சுட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரம் 4 பக்கமும் இருக்குல்ல. ஸோ ஒரு பக்கமா இருந்து பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். இதுவுமே ஒரு பெரிய மண்டபம் மாதிரி இருக்கு. இங்க வந்து வேலை நடந்துட்டு இருக்கு இது உள்ள. அப்புறமா வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு உள்ள போயிட்டு மீனாட்சியை தரிசனம் பண்ணிட்டு அப்புறமா சொக்கநாதரையும் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள வந்து அந்த 1000 கால் மண்டபம் இருக்குல்ல. ஸோ அதுக்குள்ளேயும் போனோம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வீடியோஸ் எடுக்க முடியாது இல்லையா, ஃபோனை வந்து இங்கே நம்ம கொடுத்துட்டு போயிடுவோம். அதனால உள்ள மட்டும் போய் பார்த்தோம். அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு அந்த 1000 தூண் மண்டபம் வந்து பார்க்கறதுக்கு. அதை வந்து மியூசியம் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த காலத்துல இருந்து கோவில் எப்படி எப்படி இருந்துச்சு, யாரோட காலத்துல என்னென்ன மாதிரி இருந்துச்சு, அப்புறம் அப்ப உள்ள நம்மளுடைய நாணயங்கள், முன்னாடி இருந்து இருக்கக்கூடிய அந்த சிலைகள், பழைய போட்டோஸ், அப்புறம் அந்த காலத்துல இருந்த மன்னர்கள், அதே மாதிரி ஆங்கிலேயர்கள் யார் வந்தாங்க, ஸோ அவங்க வரும்போது எப்படி எப்படி இருந்துச்சு, அவங்க எல்லாம் என்னென்ன நன்கொடைகள் கொடுத்தாங்க நமக்கு, அப்புறமா இந்த கோவிலுக்கு வந்து யார் யார் எப்படி எப்படி எல்லாம் வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாங்க, அப்புறம் நம்ம முன்னோர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க அந்த மாதிரியான போட்டோஸ் அது எல்லாமே அந்த மியூசியம்ல வந்து வச்சிருந்தாங்க. ஸோ கோவிலுக்கு வந்து இப்படிதான் போகணும். இதுக்குள்ள போகவுமே வந்து ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியான பாதை மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அது வழியா போகும்போதே இந்த மொபைல் சார்ஜரு, மொபைலு, பவர் பேங்க்கு, அப்புறம் இன்னும் ஏதோ நிறைய வந்து ஒரு லிஸ்டே போட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து மொபைல் மட்டும் இங்கே வச்சுட்டு போயிட்டேன். அப்புறமா கிட்ட போகும்போது தான் தெரிஞ்சது என் பேக்ல வந்து பவர் பேங்க்கு, சார்ஜர் எல்லாமே இருந்துச்சு. திருப்பி அதுக்கு கொஞ்ச நேரம் வந்து இருந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் போனோம். ஸோ அன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி, சொல்லவே வேணாம். விநாயகர் சதுர்த்தினாலும் சந்துக்கு சந்து திரும்புற இடம் ஃபுல்லா விநாயகர் தான் இருந்தாரு. விநாயகர் சதுர்த்தியை செலிப்ரேட் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்தாலுமே அங்கங்க விநாயகரை வந்து பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் சந்தோஷமே இருந்துச்சு. அது போக பிரசாதமுமே நாங்க வந்து சாப்பிட்டோம். என்ன ஒண்ணுன்னா விநாயகருக்கு விநாயகர் பாட்டை தவிர மித்த எல்லா பாட்டுமே போட்டிருந்தாங்க. இப்ப வந்திருக்கக்கூடிய புதிய சினிமா பாட்டு எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க. நாங்க கூட கல்யாணமா அப்படின்னு நினைச்சு பார்ப்போம், பார்த்தா விநாயகர் சிலை வச்சிருந்து அந்த மாதிரி பாட்டு போட்டு வச்சிருந்தாங்க. இது வந்து மீனாட்சி அம்மன் கோவில்ல பின்புறமா உள்ள கோபுரம். ஸோ இது வழியா வந்து தான் நம்ம வந்து போனோம்.
இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம திருப்பரங்குன்றத்துக்கு தான் வந்து கிளம்பிட்டோம். ஆனாலுமே பசங்க வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க, சொல்லவே வேணாம். முகம்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும், அவ்வளோ சோர்ந்துட்டாங்க. இன்னும் ஒரு கோவிலா, எங்களால் முடியலை, போதும், எங்கேயாவது ரூம் எடுங்க, போகலாம், தூங்கலாம், டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இல்லை திருப்பரங்குன்றம் தான் கடைசி, அதுக்கப்புறம் நாளைக்கு தான் வேறு கோவிலுக்கு போகிறோம், வாங்க இங்கே மட்டும் சாமி கும்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பரங்குன்றத்துக்கு கூட்டிகிட்டு வந்தோம். 6 படை வீடுகள்ல இருக்கிற முதல் படை வீடே வந்து திருப்பரங்குன்றம் தான். ஸோ இங்கேயுமே போகும்போது ஃபர்ஸ்ட் மெயின்ல வந்து கருப்பர் சாமி தான் இருக்காங்க. ஸோ கருப்பர் சாமியை சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காளி இந்த மாதிரி நிறையா இருக்கு. ஸோ ஒவ்வொன்றா சாமி கும்பிட்டுட்டு திருப்பரங்குன்றம் முருகனையும் நம்ம போய் தரிசிச்சுட்டு வந்தோம். திருப்பரங்குன்றம் வந்து மதுரையில இருந்து 8 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து முருகர் வந்து தெய்வானைய திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு புராணங்கள்ல சொல்றாங்க. இந்த கோவில்ல வந்து முருகன் வந்து ஒரு மணக்கோலத்தோட காட்சி தருவாரு. திருப்பரங்குன்றத்துல நல்லபடியா சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டு எங்களுடைய பயணம் வந்து இப்ப திருச்செந்தூரை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ போற வழியில நைட்டு சாப்பாடு சாப்பிட்றலாம் அப்படின்னு மதுரையில இருந்து போற வழியிலேயே வந்துட்டு சரவண பவன் ஒரு ஹோட்டல் இருந்தது. ஸோ அங்கதான் போனோம் சாப்பிட்றதுக்கு. சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்தது. சம்பரத்துக்கு வந்து என்னதான் வாமிட் வந்தாலும் மயக்கம் வந்தாலும் தலை சுத்தினாலும் என்ன சாப்பாடு வேணும் அப்படின்னா அவர் பரோட்டா அப்புறமா வந்து ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி தான் வந்து ஆர்டர் பண்ணுவாரு சாரு. ஆனாலுமே அந்த சாப்பிட அந்த 1-2க்கு வந்து அவ்வளோ இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு கேட்டுட்டேன். மெயினாக வந்து தோசை தான், எங்கே போனாலும் எப்போ பார்த்தாலும் தோசை தான் இருந்தது. சரி இந்த தடவை வந்து கரெக்ட் டைமுக்கு வந்துட்டோம் ஹோட்டலுக்கு, அதனால வந்து கொஞ்சம் வெரைட்டி எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதனால பரோட்டா அப்புறமா பன்னீர் ஃப்ரைட் ரைஸு சப்பாத்தி அப்புறம் இட்லி இதெல்லாமே வந்து பசங்களுக்கு மாற்றி மாற்றி வாங்கிக்கிட்டாங்க. நம்ம வந்து என்னதான் கர்நாடகால இருந்து வந்தாலும் தமிழ்நாடுக்கு வந்துட்டோம். ஸோ கிட்ட வந்துட்டு நம்ம ஊருக்கு போகாம ஒரு மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. ஸோ இப்படியே வந்துட்டு இப்படியே போற மாதிரி சமுத்திரத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தா, இப்படியே வாங்க நம்ம ஊருக்கு போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு. அதனால அது ஒரு ஃபீலிங் இருந்தது, நம்ம ஊருக்கு பக்கம் வந்துட்டு நம்ம ஊருக்கு போகாம போறோமே அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமா இங்கே வந்து கோலி சோடாவை பார்த்துட்டாங்க. இவங்க எல்லாமே வந்து கோலி சோடா பிரியர்கள் தான். ஸோ இங்கெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இந்த ஹோட்டல் ஆதித்யாலாம் போனோன்னா கோலி சோடா பார்த்துட்டா விட மாட்டாங்க அப்படின்னு. ஸோ கோலி சோடாவை வாங்கி அதை ஓப்பன் பண்ணும்போது அந்த ஏர் வந்து வெளியில் வரும்ல, ஸோ அதெல்லாம் வச்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் சரி அப்படியே சம்பளத்துக்கு வந்து கொஞ்சம் இந்த வாமிட் இது ஸ்டாப் ஆகுமேன்ட்டு வாங்கி கொடுத்தோம். பட் யாருமே அவ்வளோவா குடிக்கவே இல்லை. ஸோ வாங்கியுமே வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் சாப்பிட்டதோட கிளம்பி வந்து திருச்செந்தூர் போயிட்டோம். ஸோ எங்களுக்குமே ஃபுல் டயர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா அதோட சாரீ வேற, காலையில கட்டியிருந்த சாரீ நைட்டு வர அதே இது. நாங்கள் சுடிதாரும் மாத்தலை, ஏன்னா கோவிலுக்கு தான் எல்லாத்துக்குமே கோவிலுக்கு தான் போறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டயர்ட் ஆயிடுச்சு. எப்படா ரூமுக்கு போவோம், எப்படா திருச்செந்தூர் போய் சேருவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டோம் இங்கே திருச்செந்தூருக்கு. வரும்போது ஒரு 2:30 மணி இருக்கும், 2:30 சரியா ஞாபகம் இல்லை. அப்புறம் 7 மணியை போலலாம் கிளம்பி நம்ம வந்து கடலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் வந்தோம். ஸோ வந்துட்டு ஒரு 4 hours தூங்கியிருப்போம்னு நினைக்கிறேன். பசங்களுமே வந்து பயங்கர டயர்ட் ஆயிட்டாங்க. ஸோ இந்த ரூம் வந்து புக் பண்ணியாச்சு. அர்ஜென்ட்ல எங்கே கிடைக்குதோ அங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டோம். ரூமே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து இந்த விண்டோ ஓப்பன் பண்ணுறேன்ல, இதுக்கு பின்னாடி தான் வந்து அப்படியே பார்த்தோம்னா கோவில் இருக்கும் அந்த பக்கம். ஸோ அங்கே பக்கத்தில் தான் வந்து கடலுமே இருக்குது. ஸோ நாளைக்கு உள்ள vlogல வந்து திருச்செந்தூர் பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த vlog முடியுது. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு வரும். நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.